Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்திற்காக இந்தியா என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை டெவலப் செய்து வர்றாங்க, இந்த திட்டத்தோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்கலாம். இரண்டாவது டாபிக், இந்திய விமானப்படையின் ஏர் சீஃப் திரு VR சௌத்ரி அவர்கள் கிரீஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போறாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமா கிரீஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ராணுவ உறவுல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே வேளையில இந்தியா கிரீஸுடன் கைகோர்ப்பதன் மூலம் துருக்கிக்கு ஒரு மரண அடியை கொடுக்க முயற்சி செய்றாங்க. இந்தியா எதற்கு கிரீஸுடன் தன்னுடைய ராணுவ உறவை அதிகப்படுத்த முயல்றாங்க, இந்தியா கிரீஸ் கூட்டணி மூலமா துருக்கிக்கு எப்படி நெருக்கடி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபார்டரி, ஷார்ட்டா DRDL அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெபார்டரி DRDO நிறுவனத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு லெபார்டரி. DRDL நிறுவனம் தான் இந்தியா உருவாக்கும் மிசைலோட டிசைன், டெவலப்மெண்ட் மற்றும் மிசைல்ல பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் போன்றவற்றை டெவலப் செய்யக்கூடிய நிறுவனம். இந்த லெபார்டரி ஹைப்பர்சானிக் மிசைல்கள்ல பயன்படுத்தப்படும் ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது DRDL நிறுவனம் பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய நேஷனல் ஏரோஸ்பேஸ் ஹை என்தால்பி நிறுவனத்துல வச்சு இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை சோதிக்க உள்ளாங்க. இந்த சோதனையில் பயன்படுத்த உள்ள ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் தான் இந்தியா ஃபியூச்சர்ல உருவாக்க உள்ள ஹைப்பர்சானிக் மிசைல்கள்ல பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த சோதனையின் போது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்க ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை 100 செகண்ட்ஸ் இயக்கி பார்க்க போறாங்க. இந்த 100 செகண்ட்ல ஹை டெம்பரேச்சரை இந்த இன்ஜின்கள்னால தாங்க முடியுதா அப்படின்னு சோதனைகள் நடத்தப்பட உள்ளது. நீங்க கூட நினைக்கலாம், ஒரு இன்ஜின் 100 செகண்ட் ரன் ஆகிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு. ஆனா ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல நிமிஷங்கள்லாம் கணக்கு கிடையாது, செகண்ட்ஸ் தான். ஏன்னா 2020ல இந்தியா HSTD அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை சோதனை பண்ணாங்க. இந்த டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் வெறும் 20 செகண்ட்ஸ் தான் ஆபரேட் செய்யப்பட்டது. இந்த 20 செகண்ட்ல மாக் 6 அப்படிங்கிற வேகத்துல HSTDV வெஹிக்கிள் டிராவல் ஆயிருக்கு. மாக் 6 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 6 மடங்கு வேகம். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 2 கிலோமீட்டர் வெஹிக்கிள் டிராவல் ஆயிருக்கு. இந்த சோதனையின் மூலம் HSTDV வெஹிக்கிள்களை உருவாக்கி வெற்றிகரமா சோதனை செய்த வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இணைந்தாங்க. இந்த HSTDV வெஹிக்கிளோட இரண்டாவது சோதனை கூடிய விரைவில் நடத்தப்பட உள்ளது. இந்த வெஹிக்கிள்கள்ல பயன்படுத்துவதற்காக தான் புதிய ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை பெங்களூர்ல வச்சு இப்போ சோதிக்க உள்ளாங்க. இந்தியா நடத்த உள்ள இந்த சோதனையோட முக்கிய நோக்கம் ஸ்கிராம்ஜெட் இன்ஜினோட இயங்கும் நேரத்தை அதிகரிப்பது. 4 கட்டமா DRDO ஸ்கிராம்ஜெட் இன்ஜினோட இயங்கும் நேரத்தை அதிகரிப்பதற்கு சோதனை நடத்த உள்ளாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முதற்கட்டமா 100 செகண்ட், இரண்டாவதா 400 செகண்ட், மூன்றாவதா 600 செகண்ட், இறுதியா 1000 செகண்ட் ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை இந்தியா வெற்றிகரமா இயக்கிட்டாங்க அப்படின்னா இந்தியாவின் ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா பார்க்கப்படும். உதாரணத்துக்கு இந்தியாவுடைய ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் 100 செகண்ட் மாக் 5 அப்படிங்கிற வேகத்துல இயக்கப்படுது அப்படின்னா ஹைப்பர்சானிக் மிசைல்னால 170 கிலோமீட்டர் டிராவல் செய்ய முடியும். அதுவே 400 செகண்ட் இயக்கப்பட்டுச்சு அப்படின்னா 680 கிலோமீட்டர் அந்த ஹைப்பர்சானிக் மிசைல்னால டிராவல் செய்ய முடியும். ஹைப்பர்சானிக் மிசைலோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணணும்னா வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த சோதனை வெற்றிகரமா நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவின் ஹைப்பர்சானிக் மிசைல் டெவலப்மெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். இந்தியா இந்த HSTDV டெக்னாலஜியை பயன்படுத்தி 2 ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. முதல் மிசைல் 2500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட மிசைலா இந்தியா உருவாக்க போறாங்க. இந்த மிசைல் 2024 வருடத்திலிருந்து 2025 வருடத்துக்குள் டெவலப் செய்யப்பட உள்ளது. இரண்டாவது
மிசைல், விமானங்கள்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய சிறிய வகை ஹைப்பர்சானிக் மிசைல்களா இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. இந்த மிசைலோட ரேஞ்ச் 700 கிலோமீட்டரா இருக்கும். இந்த 2 மிசைல்கள் மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டு இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா பிரம்மோஸ் 2 மிசைல்களோடு சேர்த்து இந்தியாவிடம் 3 ஹைப்பர்சானிக் மிசைல்கள் பயன்பாட்டில் இருக்கும். இதன் மூலமா சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவால் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்க முடியும். இந்தியால ராணுவ தொழில்நுட்பம் மற்றும் மிசைல் டெக்னாலஜி எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விஷயங்களை நான் தேடி படிச்சிட்டு இருந்தேன். அப்போ குக்கு எஃப்எம்ல இந்தியா அண்ட் ரஷ்யா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஆடியோ புக்கை நான் பார்த்தேன். இந்த புக்கை நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் ரஷ்யா இந்தியாவின் ராணுவ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்திய ரஷ்ய உறவு பல வருடங்களா என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கு, அதை 2 நாடுகளும் எப்படி ஓவர் கம் பண்ணிருக்காங்க, தற்போது இந்திய ரஷ்ய உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்து அந்த ஆடியோ புக்ல அனைத்து விஷயங்களுமே இருந்துச்சு. இந்திய ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பை பத்தி அனைத்து விஷயங்களையும் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. ரஷ்யா இந்தியா ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆடியோ புக்கை கண்டிப்பா கேளுங்க. இது போன்ற தகவல்களை நாம் படிச்சு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அதற்கு நிறைய நேரம் பிடிக்கும். ஆனா இந்த ஆடியோ புக்ல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஃபேமஸான பல புத்தகங்கள் ஆடியோ புக்கா குக்கு எஃப்எம்ல இருக்கு. தமிழ், ஆங்கிலம் தவிர இந்தியாவின் பல மொழிகள்ல குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு. சிலருக்கு தங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஆசை இருக்கும். ஆனா அவங்களுக்கு புத்தகங்கள் படிப்பதற்கு நேரம் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு குக்கு எஃப்எம் ஒரு நல்ல ஆப்ஷன். இதுல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எந்த ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். குக்கு எஃப்எம் இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த லீடிங் ஆடியோ புக் ஆப். குக்கு எஃப்எம்ல 5000 மணி நேரத்திற்கும் மேலான கண்டென்ட் இருக்கு. குக்கு எஃப்எம் ஓட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். பிளே ஸ்டோர்ல செக் பண்ணி பாருங்க. இதுக்கு 4.5க்கு மேல ரேட்டிங் இருக்கு. ஒரு புக்கை நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 300ல இருந்து 500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஆனா குக்கு எஃப்எம் ஓட ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷனே வெறும் 399 ரூபாய் தான். 399 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான பிரபலமான புக்ஸோட ஆடியோ புக்ஸ் மற்றும் சமரிஸ கொடுக்கறாங்க. இதுல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஆஃபர் இருக்கு. கண்ணன் 50 அப்படிங்கிற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 399 ரூபாயில 50% டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 199ல ஒரு வருடத்துக்கு எல்லா புக்ஸையுமே நீங்க கேட்கலாம். இந்த ஆஃபர் முதல் 250 நபர்களுக்கு மட்டும்தான். சோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிராதீங்க. ப்ரோமோ கோட் மற்றும் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இரண்டாவது டாபிக், ஏர் சீஃப் VR சௌத்ரி அவர்களுடைய கிரீஸ் சுற்றுப்பயணம் ஒரு கேம் சேஞ்சரா பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பா இந்திய விமானப்படைக்கு இந்த சுற்றுப்பயணம் மூலமா பல ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இரண்டாவதா இந்தியா இந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் இந்தியாவுடைய எதிரிகளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மெசேஜை கன்வே பண்ண முயற்சி செய்றாங்க. அதாவது கிரீஸ் அமெரிக்க தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய நேட்டோ கூட்டமைப்பில் ஒரு அங்கம். கிரீஸ் நாடு இந்திய விமானப்படை பயன்படுத்தும் ரஃபேல் போர் விமானம் மற்றும் பாகிஸ்தான் விமானப்படை பயன்படுத்தும் F-16 விமானத்தையும் தங்களுடைய விமானப்படையில் பயன்படுத்தி வர்றாங்க. இதன் மூலமா கிரீஸ் விமானப்படையுடன் இந்திய விமானப்படை இணைந்து செயல்படும் பொழுது இந்த 2 விமானங்களுக்கு உள்ள அட்வான்டேஜ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜ்களை தெரிந்து கொள்ள முடியும். ரஃபேல் மற்றும் F-16 விமானங்களுக்கு இடையே ஒரு ஏரியல் காம்பேக்ட் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டியதற்கும் நம்மளால எந்த விதமான தாக்குதல்களை நடத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து கிரீஸ் விமானப்படையிடமிருந்து இந்தியா தெரிந்து கொள்ள முடியும். பாகிஸ்தான் விமானப்படையில F-16 விமானத்தோட A மற்றும் B வெர்ஷன்கள் பயன்படுத்தப்படுது. இந்த விமானங்கள் தான் பாகிஸ்தான் விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ளதிலே மிகவும் அதிநவீனமானது. கிரீஸ் நாட்டிடம் F-16C மற்றும் D வெர்ஷன்கள் இருக்கு. இந்த 2 வெர்ஷன்களும் பாகிஸ்தான் விமானப்படை பயன்படுத்தும் வெர்ஷன்களை விட அதிநவீனமானது. அதனால கிரீஸ் நாட்டிடம் இருந்து இந்தியா F-16 விமானத்தோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இந்த விமானத்தை தாக்கணும்னா என்ன மாதிரியான திட்டங்களை கையாளலாம் அப்படிங்கிறது குறித்து பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். இந்திய விமானப்படை மற்றும் கிரீஸ் விமானப்படையின் இந்த நெருக்கம் பாகிஸ்தான் விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய
பின்னடைவா பார்க்கப்படுது. இதன் மூலமா ஒரு யுத்த நேரத்துல இந்தியானால பாகிஸ்தான் விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்க முடியும். அதே வேளையில கிரீஸ் நாடு ரஃபேல் போர் விமானங்களையும் பயன்படுத்தி வர்றாங்க. உலகின் பல நாடுகள் ரஃபேல் போர் விமானத்தை பயன்படுத்தி வர்றாங்க. அதுல கிரீஸ் விமானப்படை தான் ரஃபேல் போர் விமானங்களை மிகவும் சிறப்பா பயன்படுத்தக்கூடிய விமானப்படை அப்படின்னு கருதப்படுது. இதனால இந்திய விமானப்படை கிரீஸ் நாட்டிடம் இருந்து ரஃபேல் போர் விமானங்களை இன்னும் எப்படி அதிக எஃபிஷியன்ட்டா பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியும். பாகிஸ்தான் பயன்படுத்தும் அதே F-16 விமானங்களை துருக்கியும் பயன்படுத்தி வர்றாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கிரீஸ் நாட்டிற்கும் துருக்கிக்கும் இடையே பல வருடங்களா எல்லை பிரச்சனை நிலவி வருது. இரண்டு நாடுகளும் நேட்டோ கூட்டமைப்புல அங்கம் வகிக்கிறாங்க. இந்தியாவிற்கு பாகிஸ்தான் எப்படி எதிரியோ அதே போன்று கிரீஸுக்கு துருக்கி நாடு எதிரி. சமீப காலமா துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவா காஷ்மீர் விஷயம் குறித்து பல இடங்கள்ல பேசி வர்றாங்க. இதன் காரணமா தான் இந்தியா கிரீஸுடனான தன்னுடைய நெருக்கத்தை அதிகரிக்க முயல்றாங்க. துருக்கி பாகிஸ்தான் கடற்படை மற்றும் ராணுவத்திற்கு பெரிய அளவிலான உதவிகளை செய்து வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தான் கடற்படைக்கு தேவையான 3 கார்வெட்ஸ் ரக போர்க்கப்பல்களை துருக்கியில கட்டி வர்றாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கடற்படையில தற்போது பயன்பாட்டில் உள்ள PNS ஆலம்கிரி அப்படிங்கிற பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலை துருக்கி புனரமைத்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம துருக்கி மற்றும் பாகிஸ்தான் கடற்படை இணைந்து மத்திய தரைக்கடல் பகுதியில போன வருடம் நவம்பர் மாதம் கடற்படை கூட்டு பயிற்சி ஒன்னு பண்ணிருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்தியா துருக்கி மற்றும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பதற்கு கிரீஸ் நாட்டுடன் இணைந்து செயல்பட திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம துருக்கியின் இன்னொரு எதிரி நாடான அர்மேனியா நாட்டிற்கும் இந்தியா அதிக அளவிலான ஆயுதங்களை விற்பனை செய்து வர்றாங்க. கிரீஸும் இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் NG மிசைல்களை வாங்க திட்டமிட்டிருக்காங்க. கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பே கிரீஸ் நாட்டு விமானப்படை அதிகாரிகள் இந்தியாவின் பிரம்மோஸ் NG மிசைல்களை தங்களுடைய ரஃபேல் போர் விமானத்தில் இணைப்பது குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வர்றாங்க. இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை கிரீஸுக்கு விற்பனை செய்வதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. இந்தியா மற்றும் கிரீஸுக்கு இடையிலான ராணுவ உறவுகள் மேம்பாடு அடைஞ்சது அப்படின்னா துருக்கி மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இந்தியாவால் கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.